வணக்கம் மக்களே. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு அழகான சிறுகதை தான். கேட்கலாமா? அம்மா, அம்மா என்றபடியே ஜாகிங் சென்று விட்டு வேர்க்க வெறுவிறுக்க வீட்டிற்குள் நுழைந்தான் அபினவ். என்ன கண்ணா, நான் கிச்சன்ல இருக்கேன், உனக்கு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இதோ வந்துடுறேன் என்றபடியே தன் மகனுக்கு பலரசத்தை தயார் செய்து கொண்டு வரவேற்பறைக்கு வந்தாள் சுகுணா. அம்மா, நைட்டு நான் உங்ககிட்ட பேசினே, அத பத்தி நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க என்றான் தயங்கியபடியே அபினவ். நான் என்னப்பா யோசிக்கிறது, இந்த வயசுல எனக்கு இது தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் என்றாள் சுகுணா. என்ன வயசு உங்களுக்கு ஆயிருச்சு? ஜஸ்ட் 36. இந்த வயசுல இதெல்லாம் இப்போ சகஜமா என்றான் அபினவ். அப்படி இல்லப்பா, ஊர் என்ன சொல்லுமோ என்று சுகுணாவிடம். ஊர்ல யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல, நீங்களும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்கன்னு கூடவே இருந்து பார்த்தவனா. இது வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டது போதுமா? இனிமேல் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்ன அபினவிடம், என்னைக்காவது உன்னோட அப்பா வீட்டுக்காரங்களை நான் பார்த்தா அவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நிப்பேன் என்று கேட்ட சுகுணாவிடம், அப்பா வீட்டுக்காரங்களா? யாருமா அவங்க? அப்பாவை விட்டு நீங்க பிரிஞ்சு வந்த பின்னாடி உங்களை யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போன் பண்ணி விசாரிச்சாங்களா? இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தாங்களா? நீங்க தான் அப்பாவை விட்டு வந்துட்டீங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு. ஆனா நான் அவங்களோட பேரன் தானே. பாட்டியோ தாத்தாவோ இல்ல மாமாவோ சித்தியோ யாராவது வந்து என்ன பார்த்தாங்களா? இல்லையே. நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களோட வாழ்க்கைய பத்தி மட்டுமே யோசிங்க என்ற அபினவிடம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா என்றாள் சுகுணா. எவ்வளவு நாள் டைம் எடுத்துப்பீங்கம்மா என்றாள் அபினவ். எவ்வளவு நாள்னா தெரியாது, பட் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றாள் சுகுணா. ஓகே, டைம் எடுத்துக்கோங்க, ஆனா உங்ககிட்ட இருந்து நல்ல முடிவை தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று அபினவ் தாயிடமிருந்து பல ரசத்தை வாங்கி அறிந்துவிட்டு குளிப்பதற்கு சென்று விட்டான். சோபாவில் தலை சாய்ந்து அமர்ந்த சுகுணாவிற்கு தன்னுடைய திருமண வாழ்க்கை பற்றின ஞாபகங்கள் வந்து போனது. கல்லூரி முடித்ததுமே அவசர அவசரமாக திருமண ஏற்பாடுகள் செய்து ஒரு வங்கி மேலாளருக்கு சுகுணாவை மணமுடித்து வைத்தார் சுகுணாவின் தந்தை. எல்லா பெண்களுக்கும் போலவே சுகுணாவிற்கும் திருமணத்தை பற்றின பல கனவுகள் இருந்தது. ஆனால் அந்த கனவெல்லாம் வெறும் கனவாக மட்டுமே சுகுணாவிற்கு ஆகி போனது. நகை பணம் கேட்டு எல்லாம் சுகுணாவின் கணவர் அவளை எந்த தொல்லையும் செய்யவில்லை. சுகுணாவோ அழகில் தேவதை, ஆனால் அவள் கணவரோ கொஞ்சம் வழுக்கை தலையுடன் கருத்த நிறத்துடனும் இருப்பார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு தன் அழகை பற்றின தாழ்வு மனப்பான்மை இருந்தது. அவரது தாழ்வு மனப்பான்மையை மனைவியிடம் காட்டினார். ஒவ்வொரு முறையும் சுகுணாவை திட்டி தீர்த்தார். தொட்டதற்கெல்லாம் குறை என்று சொல்லுவார். வேண்டுமென்றே மற்றவர் முன் அவமானப்படுத்தி சுகுணாவை அள வைத்து அழகு பார்ப்பார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாள் சுகுணா. திருமணமாகி சில ஆண்டுகள் கழிந்தது. சுகுணாவிற்கு 10 வயதில் ஒரு மகன் இருந்தான். தன் மகன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருப்பவள் சுகுணா. ஆனால் அவளின் கணவரோ இவன் தன்னுடைய மகன் அல்ல என்று சுகுணாவை சந்தேகித்தார். சுகுணாவின் கணவரை போலவே கருப்பு நிறத்தில் தான் சுகுணாவின் மகன் இருந்தான். அப்பனை போலவே அச்சு அசலாய் இருக்கும் அவருடைய மகனை தன் மகனே அல்ல என்று அவள் கணவன் சொல்லும் போதும் அதை சுகுணா பொறுத்து கொண்டிருந்தாள். ஆனால் இரண்டாவதாய் அவள் கர்ப்பம் தரிக்கும் போது அதே பிரச்சனையை தொடர்ந்தார் சுகுணாவின் கணவர். இது என்னுடைய பிள்ளை இல்லை என்று சுகுணாவோடு அடிக்கடி சண்டை போட்டார். எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டாள் சுகுணா. ஆனால் ஒரு நாள் சுகுணாவையே தன்னுடைய தந்தையோடு ஒப்பிட்டு பேசி, உன்னுடைய முதல் குழந்தையும் 2வது குழந்தையும் என் அப்பனுக்கு தானே நீ பெற்றெடுத்தாய் என்றெல்லாம் அவளுடைய கணவர் பேசும்போது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் சுகுணா அவள் கணவனோடு சண்டையிட்டாள், எதிர்த்து பேசினாள், சத்தம் போட்டு பேசினாள். அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத சுகுணாவின் கணவரோ சுகுணாவின் வயிற்றில் எட்டி உதைத்ததில் அவளின் 3 மாத கரு கழிந்து போனது. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று முடிவெடுத்து அவள் கணவனை விட்டு தன் ஆண் பிள்ளையையும் கூட்டிக் கொண்டு தன் கணவனிடம் விவாகரத்து பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தாள். அவள் வெளியில் வந்த தருணம் அவளுடைய பெற்றோர்கள் அவளை தங்களோடு சேர்த்துக் கொள்ளவில்லை.
புகுந்த வீட்டாரிடமும் சுகுணாவால் போக முடியாத நிலை. எனவே தான் படித்த படிப்பை வைத்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலைக்கு சேர்ந்த சுகுணா தன் மகனை நன்றாக படிக்க வைத்து கொண்டு இருந்தார். இப்பொழுது சுகுணாவின் மகன் கல்லூரி 4ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கின்றான். சுகுணாவிற்கும் அவள் மகன் அபினவுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடக்கும். தன் தந்தையோடு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையை தன் தாய் வாழ்ந்து முடித்ததை தன் கண்முன்னாலேயே பார்த்திருக்கிறான் அபினவ். அதனால் தன் தாய்க்கு மறுமணம் செய்து முடிக்க ஆசைப்பட்டான் அபினவ். அதைத்தான் சுகுணாவிடம் வற்புறுத்தி கொண்டிருக்கிறான் அபினவ். இதையெல்லாம் யோசித்து சோபாவில் கண் மூடி அமர்ந்திருந்த சுகுணாவிடம் கல்லூரிக்கு கிளம்பி தயாராகி வந்த அபினவ், அம்மா என்றான். காலேஜுக்கு கிளம்பிட்டியாப்பா? ஒரே நிமிஷம் லஞ்ச் எடுத்துட்டு வந்துடுறேன் என்றபடி அடுப்படிக்குள் சென்ற சுகுணா தன் மகனுக்காக கட்டி வைத்திருந்த மதிய உணவு பையை எடுத்து வந்து மகனிடம் கொடுத்தார். அம்மா, நீங்க இன்னைக்கு கல்லூரிக்கு போகலையா என்று அபினவ் கேட்க, போகணும்பா என்றார் சுகுணா. அம்மா, இன்னைக்கு உங்க காலேஜ்ல யாரோ புதுசா ப்ரொஃபசர் ஒருத்தர் வரான்னு சொன்னீங்களே, அது யாருமா என்று அபினவ் கேட்க அமைதியாக இருந்தாள் சுகுணா. அது உனக்கு அவரை தெரியும்பா என்று சுகுணா சொல்ல, என்னமா சொல்றீங்க, எனக்கு தெரியுமா என்றான் அபினவ். என்றாள் சுகுணா. ஆமா, நீங்க சொல்ற அந்த பர்சன் ஜெயமோகன் சரியா என்று அபினவ் கேட்க, ஆமாப்பா அவர்தான் என்றாள் சுகுணா. ஆமா, அவர் எப்படி உங்க காலேஜ்ல என்று அபினவ் கேட்க, எனக்கு தெரியலப்பா, ஆனா அவர்தான் இன்னைக்கு எங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ண போறார் என்று சுகுணா சொல்ல, இன்னைக்கு காலேஜுக்கு போறீங்க தானேம்மா என்று அபினவ் கேட்க, ஆமாப்பா போகணும் என்றாள் சுகுணா. சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கல்லூரிக்கு கிளம்பினான் அபினவ். கல்லூரிக்கு கிளம்பின அபினவ் முதலில் போனது என்னவோ, நான் வேலை செய்யும் அந்த கல்லூரிக்குத்தான். நான் இங்க ஜெயமோகன் அவர்களை பார்க்கணும் என்று அந்த கல்லூரியின் அலுவலகத்தில் அபினவ் கேட்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்போ அவர் வந்துருவார் என்றார் அந்த அலுவலகத்தில் வேலை செய்யும் பெண். 5 நிமிடங்கள் அபினவும் அலுவலகத்தில் காத்து கொண்டிருக்க ஜெயமோகன் வந்தார். ஜெயமோகனை பார்த்ததும் எழுந்து நின்றான் அபினவ். ஹாய் சார், நான் அபினவ், சுகுணாவோட பையன் என்று அபினவ் சொல்ல, சிறு புன்னகையோடு அபினவை பார்த்த ஜெயமோகன் அவனை ஆற தழுவி கொண்டார். நல்லா இருக்கியாப்பா என்று ஜெயமோகன் கேட்க, நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க? நான் அபினவ், இருக்கேன்பா. ஜெயமோகன், உங்ககிட்ட நான் பேசணும் சார் என்றான் அபினவ். பேசலாமே என்றபடி அபினவை கேன்டீனுக்கு அழைத்து சென்றார் ஜெயமோகன். சார், உங்களை பத்தி அம்மா சொல்லியிருக்காங்க என்று அபினவ் சொன்னதும் புரியாமல் பார்த்தார் ஜெயமோகன். சார், நீங்க எழுதின டைரிய நான் படிச்சிருக்கேன். அபினவ் சொன்னதும், இன்னும் அந்த டைரிய உங்க அம்மா பத்திரமா வச்சிருக்காங்களா என்று ஜெயமோகன் கேட்க, அந்த டைரி எப்படி சார் தூக்கி எறிய மனசு வரும் என்றான் அபினவ். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா என்றான் அபினவ். கேளுப்பா என்றான் ஜெயமோகன். சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அபினவ் கேட்க, அந்த டைரிய நீ படிச்சல்லப்பா என்று ஜெயமோகன் மறுகேள்வி அபினவை கேட்டார். ஆமா சார், நான் படிச்சேன் என்றான் அபினவ். டைரியில கடைசி பக்கத்துல என்னோட முதல் காதலும் நீ, கடைசி காதலும் நீ என்று நான் எழுதியிருந்தத நீ வாசிக்கலையா என்றார் ஜெயமோகன். அந்த பதிலை ஜெயமோகனிடமிருந்து அபினவ் எதிர்பார்க்கவில்லை. அவர் இவ்வாறு சொன்னதும் அதிர்ந்து பார்த்தான் ஜெயமோகனை அபினவ். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா சார் அபினவ் கேட்க, இன்னும் இல்லப்பா, இனிமேல் செஞ்சுக்கிறதாவும் ஐடியா இல்லை என்றார் மோகன். சார், அப்படின்னா நீங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று அபினவ் கேட்க, இப்பொழுது அதிர்ந்தது என்னவோ ஜெயமோகன் தான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறக்க முடியாத பக்கங்கள் என்று சில இருக்கும் அல்லவா? அந்த பக்கத்தை நினைத்துக் கொண்டே சுகுணா பேருந்தில் தன் கல்லூரிக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஜெயமோகன் அந்த ஒரு நபர் தான் சுகுணாவோட வாழ்க்கையில மறக்க முடியாத அந்த பக்கத்தை உருவாக்கிட்டு போன அந்த நபர்.
சுகுணாவுக்கு ஜெயமோகனை பிடிக்கும், ஜெயமோகனுக்கும் சுகுணாவை பிடிக்கும். ஆனால் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டது கூட கிடையாது. கல்லூரியின் இறுதி ஆண்டில் இறுதி நாளில் தன்னுடைய காதலை சுகுணாவிடம் கூறிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார் ஜெயமோகன். சுகுணாவை இந்த கல்லூரியில் பார்த்த முதல் நாளிலிருந்து இன்று வரை சுகுணாவை பற்றி ஜெயமோகன் எழுதிய டைரி ஒன்றை எடுத்துக்கொண்டு சுகுணாவின் பக்கம் செல்கிறார் ஜெயமோகன். சுகுணா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். நீ நானும் ஒரே காலேஜ்ல ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறோம். ஆனா பெருசா நான் உன்கிட்ட பேசினது இல்ல. நான் காலேஜுக்கு வர்றதே ஒண்ணு பார்க்கத்தான். அவன் கூட டெய்லியும் பேச ட்ரை பண்றேன். பட் என்னால முடியாது. உன் மேல எனக்கு அவ்வளவு காதல் இருக்கு. அதை சொல்றதுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு தயக்கம். எங்க நீ என்னோட காதலை ஏத்துக்காம போயிருப்பியோ அப்படிங்கிற தயக்கம். ஆனா கல்லூரியோட இறுதி நாளான இன்னைக்கு உன்னை என்னோட காதலை உன்கிட்ட சொல்லலைன்னா இனி எப்பவுமே சொல்ல முடியாதுன்னு தோணுச்சு. என் கையில இருக்கிற டைரியை நான் உன்கிட்ட கொடுக்க போறேன். இதுல இந்த 4 வருடமும் உன்னை நான் எப்படி எல்லாம் காதலிச்சேன் அப்படிங்கிற முழு காதலையும் எழுதி இருக்கு. இதை படிச்சு பாரு. என்னோட காதல் கண்டிப்பா உனக்கு புரியும். நிச்சயமா உனக்கு என்ன பிடிக்கும் நம்புறேன். உன்னோட பதிலுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு சுகுணாவின் விழிகளை ஆள பார்த்தவாறு அங்கிருந்து சென்று விடுகிறார் ஜெயமோகன். டைரியை கையில் கொடுத்துவிட்டு போகும் ஜெயமோகனையே பார்க்கிறார் சுகுணா. சுகுணாவுக்கும் ஜெயமோகனை பிடிக்கும் தானே. அன்றைய கல்லூரி முடிந்து ஜெயமோகன் கொடுத்த டைரியை அணிந்தபடியே பேருந்தில் ஏறுகிறாள் சுகுணா. பேருந்தில் 30 நிமிட பயணத்தில் அந்த டைரியின் மூலமாக சுகுணா ஜெயமோகனின் காதலை தெரிந்து கொள்கிறாள். ஜெயமோகனை சுகுணாவிற்கு பிடிக்கும். ஆனால் இப்பொழுது மிகவும் பிடித்திருந்தது. அந்த டைரியை படித்த சுகுணா ஜெயமோகனிடம் தன்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும், அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறாள். வீட்டிற்கு சென்றதும் ஜெயமோகன் கொடுத்த டைரியை அலமாரியில் வைத்துவிட்டு குளிக்க செல்கிறாள் சுகுணா. அந்த சமயம் பார்த்து சுகுணாவின் தாய் அவள் அறைக்குள் வந்து அவள் அலமாரியில் இருந்த டைரியை பார்த்து விடுகிறாள். பார்த்ததும் அதை எடுத்து படிக்கிறாள். படித்ததும் தன் கணவனிடம் சென்று அதை காட்டுகிறாள். அந்த டைரியை படித்த சுகுணாவின் தந்தையும் மிகவும் கோவப்படுகிறார். சுகுணாவை அழைத்து விசாரிக்கிறாள். சுகுணாவும் தான் ஜெயமோகனை காதலிப்பதாய் தைரியமாய் கூறுகிறாள். அதற்கடுத்து சுகுணாவிற்கு அவசரமாய் திருமண ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. தன் பெற்றோர்களை மீறி சுகுணாவால் எதையும் செய்ய முடியவில்லை. பெற்றோர் காட்டிய மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டுகிறாள் சுகுணா. ஜெயமோகனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிந்தது. தன் காதலி வேறு ஒருவனை மனம் செய்ய போவது எந்த காதலனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும். சுகுணாவின் திருமண விஷயம் தெரிந்த ஜெயமோகனின் உலகமோ இருண்டு விட்டது. சுகுணா வேறு ஒருவரை திருமணம் செய்தது போல் ஜெயமோகனால் வேறு ஒரு பெண்ணை மனம் முடித்துக் கொள்ள முடியவில்லை. சுகுணாவின் நினைவுகளோடு அவர் வாழ்கிறார். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த சுகுணாவிற்கும் அந்த திருமண வாழ்க்கை ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தது. கிட்டத்தட்ட 7 வருட திருமண வாழ்க்கையை முறித்துக் கொண்டு தன் கணவரிடமிருந்து விவாகரத்தை பெற்றுவிட்டு 5 வயதில் தன் மகனை அழைத்துக் கொண்டு வெளியில் வந்து விடுகிறார் சுகுணா. அதன் பிறகு கிட்டத்தட்ட 9 வருடங்கள் தனியாகவே தன் மகனோடு வாழ்கிறார். இப்பொழுது சுகுணாவின் மகனான அபினவுக்கும் 16 வயது ஆகிவிட்டது. தன் தாயை பார்த்து அபினவ் கூறுகிறான், அம்மா நீங்க வேறொரு திருமணம் பண்ணிக்கோங்க, நீங்க சந்தோஷமா வாழ்றதை நான் பார்க்கணும் என்று சுகுணாவின் மகன் கூறுகிறான். தோளுக்கு மேல் வளர்ந்த தன் பையனிடம் ஜெயமோகனை பற்றியும் அவரது காதலை பற்றியும் தன்னுடைய காதலை பற்றியும் சுகுணா கூறியிருக்கிறாள். ஜெயமோகனை நீங்க ஏன் திருமணம் பண்ணிக்க கூடாது அம்மா என்று தன் மகன் தன்னிடம் கேட்ட பின்பு ஜெயமோகனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாள் சுகுணா. சுகுணா இறங்க வேண்டிய இடமும் வந்துவிட சுகுணா இறங்கிக் கொள்கிறாள். தான் வேலை செய்யும் கல்லூரிக்குள் சுகுணா காலடி எடுத்து வைத்ததும் சுகுணாவின் இதயம் படபடக்கிறது. ஜெயமோகன் எங்குதான் இருக்கிறான், அவனை தான் எப்படி எதிர்கொள்வது என்பதை நினைத்து அவளின் இதயம் படபடக்கிறது. ஜெயமோகனை நினைச்சு துடிக்கும் தன்னுடைய இதயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தன் கல்லூரியில் தனது வகுப்பிற்குள் நுழையும் சுகுணா மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாள். இப்படியே சுகுணாவின் அன்றைய நாள் மதியம் வரை போகிறது. உணவு இடைவேளை வந்துவிட்டது. சுகுணாவிற்கு இப்பொழுது ஜெயமோகனை பார்க்கலாமா என்று தோன்றுகிறது. ஆனால் அவளின் இதயம் அவளை தடுக்கிறது. எப்படி சுகுணாவால் ஜெயமோகனை எதிர்கொள்ள முடியும்? ஜெயமோகன் அவளை காதலித்தவன். ஜெயமோகனின் காதலிக்கு சுகுணா தகுதியானவள் அல்ல என்பதை நினைத்து சுகுணா வருந்துகிறாள். அவனை விடுத்து வேறொரு ஆணை திருமணம் செய்த சுகுணாவிற்கோ குற்ற உணர்வாக இருக்கிறது. ஒரே கல்லூரிக்குள் சுகுணாவும் ஜெயமோகனும் இருந்தாலும் ஜெயமோகனை பார்த்துவிடக் கூடாது என்று நினைக்கிறாள் சுகுணா. இப்பொழுது அன்றைய நாள் முழுவதும் சுகுணா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டே நாளை நகர்த்துகிறாள். அன்று
மாலையில் கல்லூரியில் மாணவர்கள் எல்லாம் சென்ற பிறகு கல்லூரியின் ஒரு மரத்தின் கீழே இருந்த நாற்காலியில் அமர்ந்து இருக்கிறாள் சுகுணா. ஜெயமோகன் இங்கிருந்து கிளம்பி இருப்பாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருக்கிறாள் சுகுணா. அப்பொழுது சுகுணாவின் முன்னே ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவன் வேறு யாரும் அல்ல, ஜெயமோகன் தான். ஜெயமோகனை பார்த்ததும் சுகுணாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கிறது. ஜெயமோகன் சுகுணாவின் பக்கத்தில் வந்து விட்டான். அவனை பார்த்ததும் எழுந்து நிற்கிறாள் சுகுணா. எப்படி இருக்கீங்க என்று கலங்கிய விழிகளோடு சுகுணா கேட்கிறார். நல்லா இருக்கேன் என்கிறார் ஜெயமோகன். ஜெயமோகன் உருவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கல்லூரியில் படிக்கும்போது சுகுணா ஜெயமோகனை எப்படி பார்த்திருந்தாலோ அப்படியே தான் இருந்தான் ஜெயமோகன். சுகுணா தான் பிள்ளைகள் எல்லாம் பெற்று கொஞ்சம் பூசினா போல இருந்தார். ஒரு இடமும் 10 நிமிட அமைதி. நாற்காலியின் இருமுனையில் இருவரும் அமர்ந்திருக்க சுகுணா பேச ஆரம்பிக்கிறாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று சுகுணா கேட்கிறாள். இல்ல என்கிறார் ஜெயமோகன். ஏன் என்ன நீங்க கல்யாணம் பண்ணல என்று சுகுணா கேட்க, தோணல பண்ணல என்று இரு வார்த்தையில் முடித்து விட்டார் ஜெயமோகன். ஏன் தோணல, ஏன் பண்ணல, பண்ணிருக்கலாமே, கல்யாணம் பண்ணிருக்கலாமே என்று சுகுணா கேட்க, மனசுல ஒருத்திய வச்சு வேற ஒருத்தியோட எப்படி வாழ்றது, அதனாலதான் பண்ணல என்று ஜெயமோகன் சொல்ல, சுகுணாவிற்கு அதை கேட்டதும் ஈட்டியால் அவள் இதயத்தை யாரோ குத்துவது போன்ற உணர்வு. தன் காதலுக்கு ஜெயமோகன் உண்மையாக இருந்திருக்கிறான், ஆனால் தான் இல்லையே என்ற குற்ற உணர்வு சுகுணாவின் கண்களில் கண்ணீராய் பெருகி ஆராய் அவள் கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்தது. சுகுணா அழுவதை பார்த்த ஜெயமோகனோ, எதுக்கு பழுற என்று கேட்கிறான். ஒன்னும் இல்லை என்று வாரே கண்களை துடைத்துக் கொள்கிறாள் சுகுணா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று சுகுணா சொல்ல, தெரியும் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும் என்கிறார் ஜெயமோகன். உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சுகுணா கேட்க, காலையில அபினவ் வந்திருந்தான், அவன் தான் சொன்னான் என்று ஜெயமோகன் சொல்ல, அபினவா எங்க எப்படி என்ன சொன்னா என்று சுகுணா கேட்க, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னான் என்றான் ஜெயமோகன். நீங்க என்ன சொன்னீங்க என்று சுகுணா கேட்க, நான் அபினவ் கிட்ட பதில் சொல்லணும்னா அந்த பதில் உன்கிட்ட தான் இருக்கு என்று ஜெயமோகன் கூறினான். என்கிட்டயா என்றாள் சுகுணா. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்று ஜெயமோகன் பட்டனை கேட்டுவிட, இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது, நான் கல்யாணம் ஆனவ, எனக்கு ஒரு பையன் இருக்கான் என்று சுகுணா சொல்ல, தெரியும் உனக்கு கல்யாணம் ஆனதும் தெரியும், டிவோர்ஸ் ஆனதும் தெரியும், உனக்கு பையன் இருக்கிறதும் தெரியும். ஆனா இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்க செகண்ட் சான்ஸ். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாமே என்று ஜெயமோகன் கேட்க, எனக்காக இல்லாட்டியும் அபினவுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி என்ன உங்க கூட சந்தோஷமா வாழ விடாது என்று சுகுணா சொல்ல, அப்படி என்ன குற்ற உணர்ச்சி என்றார் ஜெயமோகன். நான் உங்களை மறந்துட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட காதலுக்கும் நான் உண்மையா இல்ல, உங்களோட காதலுக்கும் நான் உண்மையா இல்ல என்று சுகுணா சொல்ல, இங்க பார் சுகுணா, வாழ்க்கை எல்லாருக்கும் ஒன்ன போல இருக்கிறது இல்ல. சூழ்நிலைகள் நம்மள வேற வேற பாதையில அழைச்சிட்டு போயிடுது. உனக்கு கல்யாணம் ஆனதை பத்தியோ உனக்கு ஒரு குழந்தை இருக்கா அப்படிங்கறத பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஸ்டில் ஐ லவ் யூ என்றான் ஜெயமோகன். இந்த கல்யாணம் சரியா வருமா என்று சுகுணா கேட்க, ஏன் சரியா வராது, சரியா வரும் என்றான் ஜெயமோகன். தான் இருக்கும் இடத்திலிருந்து எழுந்து சுகுணாவின் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தவன், நான் ஒரு நாள் ஒரு பொழுது கூட உன்னை மறந்ததில்லை, உன்னை நினைக்காம இருந்ததில்லை. என்ன சொல்ல போனா நீ இருக்கிற அதே ஊர்லதான் நானும் இருந்தேன். நீ என்ன கஷ்டம் எல்லாம் பட்ட, நீ எவ்வளவு துன்பப்பட்ட, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். அப்பதான் எனக்கு தோணும், உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் கணவனை 2 அடி அடிச்சு உன்னை கைய பிடிச்சு என்னோட இழுத்துட்டு வந்துடலான்னு தோணும். ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுத்துருச்சு. சுகுணா, ஐ லவ் யூ சோ மச் என்று அவளின் கரங்களை பற்றினான்
ஜெயமோகன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன பார்த்துட்டே இருந்தீங்களா? நான் வேற ஒருத்தரை ஓட வாழ்ந்தத நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா என்று சுகுணா கண்ணீர் மல்க கேட்க, பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு மட்டும்தான் என்னால இருக்க முடிஞ்சது. உன்னை அந்த கொடூரமான ஒருத்தங்கிட்ட இருந்து என்னால காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிடு என்று ஜெயமோகன் சொல்ல, உங்ககிட்ட நான் தான் மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை மறந்துட்டு உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு என்னையே கொடுத்ததுனால எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இதை நான் நினைச்சுக்கிறேன். ஐம் சாரி ஜெயமோகன் என்றார் சுகுணா. இப்போ அதையெல்லாம் ஏன் பேசிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் நம்ம பையனோட என்று ஜெயமோகன் சொல்லவும் எழுந்து கொண்டாள் சுகுணா. ஜெயமோகனும் எழுந்து கொள்ள அந்த சமயம் பார்த்து அபினவும் வந்து விட்டான். ஜெயமோகனும் சுகுணாவும் ஒருவரின் கரத்தை ஒருவன் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அபினவு, அம்மா என்று அபினவ் அழைக்க, அபினவின் பக்கமாய் ஜெயமோகனும் சுகுணாவும் திரும்பினர். ஐ எம் சோ ஹாப்பி அம்மா, ஐ எம் சோ ஹாப்பி என்றபடியே அபினவ் ஓடி வந்து சுகுணாவை அணைத்துக் கொண்டான். அம்மா, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணைனா அது ஜெயமோகன் அப்பாதான் என்று சொன்ன அபினவோ ஜெயமோகனை பார்த்து, உங்களை அப்பான்னு கூப்பிடலாம்ல என்று அபினவ் சொல்ல, ஜெயமோகனும் அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடணும் என்றபடியே ஜெயமோகன் அபினவை அணைத்துக் கொண்டார். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த கதைக்கு ஒரு லைக் போட்டுட்டு கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்லயும் சொல்லிருங்க. இந்த கதை பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மீண்டும் வேறொரு கதையில் உங்களை நான் சந்திக்கும் வரை டாடா பை பை. நன்றி மக்களே.